மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் விஜய் பாபு. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நடத்திய நடிப்பு பயிற்சி பள்ளியிலே ரஜினிகாந்த், சிரஞ்சீவி ஆகியோரோடு நடிப்பு பயிற்சி பெற்ற விஜய்பாபு தமிழில் அறிமுகமான முதல் படம் துரையினுடைய இயக்கத்திலே உருவான ஒரு வீடு ஒரு உலகம். நடிப்பு பயிற்சி கல்லூரியிலே தன்னுடன் படித்த சக மாணவரான ரஜினியுடன் ராஜசேகர் இயக்கத்திலே உருவான படிக்காதவன் படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற விஜய்பாபு 2.5 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்தவர். எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து 2 திரைப்படங்களையும் தயாரித்துள்ள விஜய்பாபு திரைப்பட தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் பிரதர். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் சேரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே வந்தது? சார், ஆக்சுவலாக நான் இந்த ட்ராமா போடுறதோ இல்லைன்னா அதெல்லாம் சினிமா விரும்பி பார்ப்பேன். பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆக்டிங் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, கிடையாது. நான் ஏதோ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். என் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்டு அவன் மிகப்பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட். ஏன்னா அந்த ஊர்லேயே ஃபேமஸ், அந்த காலேஜில்னா ஊர்லேயே ஃபேமஸ். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா என் வீட்டில் நாங்கள் ஒரே பெட்டில், அவனு வீட்டுக்கு நான் போவேன். இந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் எனக்கு ஒரு நாள் இந்த பேப்பர் ஆடு காமிச்சான். சென்னையில் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு, நீ போ ரெட்டி. என்ன ரெட்டின்னு தான் என் பேர் வெங்கடேஸ்வர் ரெட்டி, அவன் பேர் வேணுகோபால். இப்போ அவன் ரிட்டையர்ட் ஜட்ஜ், அட்வொகேட்டே ரிட்டையர்ட் ஆகிட்டான். சரி, அவனை என்னை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி, அப்போ தான் சென்னை நானும் திருட்டுத்தனமாக வரோம். சேம்பரில் தான் இருந்தது எங்கள் இன்ஸ்டியூட், உங்களுக்கு தெரியும். ஆமாம். அங்கே எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூக்கு ஒரு டைலாக், பெரிய டைலாக் அனுப்பிச்சாங்க போஸ்ட்டில். இது ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும்னு சொல்லி. அவன் தான் எனக்கு மாஸ்டர். இவங்களுக்கு இல்லை, அங்கே காலேஜில் ஜென்ரலாக எல்லா காலேஜஸில் ஒரு டைரக்டர் மாதிரி இருப்பார், சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னை என்னமோ தயார் பண்ணி யுத்தத்துக்கு அனுப்புகிற மாதிரி என் ஃப்ரெண்டு, எங்களுக்கு அந்த டைரக்டர், அவர் ஒரு லெக்சரர், அவர் எல்லோரும் வர்றோம். அந்த டைலாக் எப்படி பேசுறதுக்கு இது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு வாரம் ட்ரைனிங். அருமை. ஸோ எல்லாம் சென்னை வர்றோம். சென்னை உள்ளே போய் பார்த்தா அப்போது இப்போ தெரியுது. அப்போது யாருன்னா கே விஸ்வநாத் சார், பாலச்சந்தர் சார். இப்போ கன்னடாவில் புட்டண்ணாவா அந்த டைமில் ஃபேமஸ் யார் இருக்காங்களோ சார், நான் சொல்கிறது எப்போ 75 கரெக்ட், அவங்கெல்லாம் இருக்காங்க. நமக்கு யாரும் தெரியும், எனக்கு யாரும் தெரியாது. சரி, ஏதோ போய் நம்ம டைம் வரும்போது கூப்பிட்டாங்க. நான் பாட்டுக்கு அந்த டைலாக் சொல்லிட்டேன். வேறு என்ன, அவ்வளோதானே போக சொன்னாங்க. வந்தாச்சு. ஒரு 4-5 நாளில் என்ன செலக்டட், நீங்கள் ஜாயின் ஆகிடலாம். அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்துச்சு. அருமை. இந்த லெட்டருங்க கூட என் வீட்டுக்கு கிடையாது, அவனுடைய அட்ரஸ். வேணுகோபால் வீட்டுக்கு. வேணுகோபால் வீட்டு. அவன் பெரிய குஷி. அவனும் எங்கள் மாஸ்டர் எல்லோரும் காலேஜில் எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்னமோ உடனே நான் ஹீரோ ஆன மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. எனக்கா பயம். சென்னை போனோம், நமக்கு பெருசாக இங்கிலீஷும் வராது, பேருக்கு பிஏ, என்ன இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. கரெக்ட். அங்கே போனால் எப்படி, ஆனால் ஒரு ஆசை, சென்னை போகலாம். ஒரு 2 இயர் படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன 2-3 வாட்டி வந்துட்டு போனேன்ல, அது சென்னை பிடிச்சி போச்சு. பாரிஸ் கார்னர் அங்கெல்லாம் சுற்றணும். சென்னைக்கு போனால் நல்லா இருக்கும். கோ எஜுகேஷன் வேறு சொன்னாங்க. பல விதமாக உள்ள ஏதோ ஒரு கனவுகள். எது சினிமாவுக்கு போய் நடிக்கணுங்கிறது இல்லை, சென்னையில் 2 இயர்ஸ் ஜாலியாக வரலாம். சரி, ஸ்லோவாக ஐ டோல் டு மை பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. மை பிரதர் இல்லை, அட்வொகேட். அவர் சொன்னார், இது படிப்பு தானே, எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் சொல்லி அவர் கூப்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நாகரெட்டியாருடைய அட்வொகேட்டு, அவங்க யாரும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
அங்கே கூப்பிட்டு போனேன். பையன் நல்லா இருக்கு, அனுப்புங்க, அவருடைய ஃபேட் எப்படி இருக்கோ பார்க்கலாம். சாரி, ஐ ஜாயின்ட். சூப்பர். ஸோ அப்படி தான் வந்த சினிமாக்கு. எப்படி இருந்த அந்த பயிற்சி கல்லூரியில் படித்த நாட்கள்? இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சார். ம் நான் எதுக்குன்னு வந்தேனோ, ம் எதுக்குன்னு வந்த ஜாலியாக இருக்கணும். புரியுது. அந்த ஜாலி தான் ம் காரணம். பக்கத்தில் டிரைவன் உட்லேண்ட்ஸ், ம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ம் இந்த 4 லாங்குவேஜில் சேர்த்து ஒரு 10 பொண்ணுங்க. ம் ஹேமா படிச்சிருந்ததுல்லப்பா? ஹேமா சௌத்ரி. இப்போ ஈவன் சுஜாதா, நம்ம ஜெயம் ரவி மாமியார், அவங்களும் அங்கே, அவரும் விஜய், ம் அவனும் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ம் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் டிரைவனில் இருப்போம், டிரைவனில் சுற்றுவோம், போவோம், சாப்பிடுவோம். எல்லாரும் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் நம்ம ரஜினிகாந்த், ஒரு சிரஞ்சீவி, ஒரு இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் பெரிய விஷயம் அது. கரெக்ட். நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு சந்திப்பு. இப்போ அவங்க ஸ்டார்ஸு, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அங்கே இருக்கும்போது அங்கே படங்கள் போடுவாங்க சேம்பரில், உங்களுக்கு தெரியும் இல்லை, ரிலீஸ் தேட்டர் எல்லோரும் வருவாங்க. ஸோ ஈவன் அப்போது தலைவர் எம்ஜிஆர் அவர் சார் படம் போட்டால் கூட அவரும் வருவார், நாங்கள் எல்லாம் போய் உட்காருவோம். ஓ எங்களுக்கு அலவுடு. ஸோ அந்த மாதிரி தெலுங்கு படம் எதுவும் போட்டாங்க, நாங்கள் எல்லாம் போனோம். போனால் அப்போ தெலுங்கில் ராஜபாபுன்னு ஒரு கமெடியன் இருந்தார், ஃபேமஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த படம் பார்க்க வந்தார், நாங்கள் எல்லாம் போனோம். படம் பார்த்து வெளியே வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்கள் பிரின்சிபல். என்னை பார்த்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரீலாக கூட ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கும். இஸ் நைஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லி, நாளைக்கு வந்து பாங்குரோ காட்டேஜ், அப்போ எல்லாம் நம்ம பாங்குரோ தானே சினிமா, இந்த காட்டேஜுக்கு அவர் சொன்னார். ஸோ காலைல அவர் காட்டேஜுக்கு போனேன். நானும் கூட யாரோ வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு விட்டல்ன்னு நினைக்கிறேன். விட்டல் இன்னும் இருக்கார், எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் விட்டல். எங்களுக்கு எல்லாம் விட்டல் தான் அப்போது வழிகாட்டுங்கிற மாதிரி போனோம். அப்புறம் ராஜபாபு உள்ளே இருந்தார். ஒரு பெரிய குரூப் இருக்குது தெலுங்கில், பெரிய இது டெய்லி பேப்பர், அவங்க யாரோ வந்திருந்தாங்க. என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் படம், சொந்த படம் எடுக்கிறாரு, அவர் டைரக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம படத்தில் இவர் தான் ஹீரோ, அவ்வளோதான். அருமை. ஆமாம். அப்போ ஜெயபிரதா என்ட்ரி. சார் அதுக்கு முன்னாடி ஜெயபிரதா ஒரே ஒரு சாங் நடித்தாங்க. பிரபாகர் ரெட்டின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவர் படத்தில் ஒரே ஒரு சாங்கு. அந்த சாங்கிலும் பார்க்கும்போது இந்த ராஜபாபு அங்கே இருந்திருக்கார் சாங் எடுக்கும்போது அந்த ஷூட்டிங்கில். ஸோ ஹி ஃபிக்ஸ்டு ஜெயபிரதா, இந்த பொண்ணு தான் ஹீரோயின் என் படத்தில். அந்த பொண்ணு எல்லாம் ஃபோட்டோ என்ன எனக்கு காமிச்சார், எப்படி இருக்குது இந்த ஹீரோயின் நல்லா இருக்கா, அவன் பக்கத்தில் என்னாரு, நம்ம இப்படி தான் வேறு என்ன சொல்ல முடியும். பார்த்து ஓரளவுக்கு நல்லதாக இருக்குன்னு மனசில் நினச்சாலும் வேறு அழகி வேறு அவங்க டெஃபினட்டாக ஜெயிப்பதா. ஸோ நல்லா இருக்குன்னு மனசில் ஓகே என்ன. ஸோ ரைட். அப்போ பேர் கேட்டார், நான் சொன்னேன் வெங்கடேஸ்வர் ரெட்டி. நான் அது ரெட்டி கிட்டெல்லாம் வேண்டாம், அப்படி இப்படி விஜயபாபுன்னார். எனக்கு என்னமோ என்ன வெங்கடேஸ்வர் ரெட்டின்னு வந்தால் தானே ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். கரெக்ட். நான் விஜய் பாபுனா யாரோ நடிக்கிறாங்க, யாரோ நினச்சிட்டா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும், என் வீட்டில் தெரியணும் அப்படி நினைப்பே தவிர, ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் பல கோடி பேர், லட்சம் பேர் பார்க்குறாங்கிறது இல்லை. வேண்டாம், நான் அண்ணாண்ட கூப்பிட்டவரை, இந்த மாதிரி எனக்கு அந்த பேர் தான் வேணும், உனக்கு தெரியாதே சோன் பாபு, அந்த பாபு, ஏதோ 4-5 பேருங்களை சொல்லி இது நல்லா இருக்கும் உன் ஃபேஸுக்கு, வி ஃபார் விக்ட்ரி ஏதோ சொல்லி ப்ரெஸ் கூப்பிட்டு மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் பேப்பரில் வந்துச்சு. ராஜபாபு மனுஷர் உடனே பட்டாடு ஹீரோ, ஃபிலிம் இன்ஸ்டியூட் குர்ராடு விஜய் பாபு அப்படின்னு சொல்லி. இன்னும் எனக்கு 3 மாதம் கோர்ஸ் முடியல. அவரே வந்து எங்கள் பிரின்சிபலுக்கு ஒரு லெட்ரு கொடுத்து ப்ரொசீஜர் அதுதான் என்னுடைய ஆரம்பம் சார். என்னை கூட்டி போய் அந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. செட்டுக்கு போகும்போது ஜெயபிரதா இல்லை, ஸோ வேறு யாரும் வந்தாங்க. சரி, அவங்களும் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையாங்கிறது இல்லை, நமக்கு கனவுல ஒன்று பார்த்துட்டோம், ஃபோட்டோ இல்லை. அங்கே போனால் அவங்க இல்லையே, இவங்க கேட்டால் இவர் ஆரம்பித்து 1 மாதமோ 2 மாதமோ டைம் ஆகிடுச்சு இல்லையா அனௌன்ஸ் பண்ணி. இந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து 2-3 படம் புக் கேட்டாங்க. ஸோ டேட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. ஸ்பாட்டுக்கு போனால் வேறு இன்னொரு ஹீரோயின் எனக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க வேறு யாரோ இருக்காங்க. அதனால் நான் கோச்சிக்கிட்டு வர முடியுமா, நான் நடிப்பேன். சரி ஓகே, அந்த அது முடிஞ்சு போச்சு. அந்த படம் நடிக்க போய் நடுவில் எனக்கு ஏதோ ஒரு கோஆப்டெக்ஸ் ஆடு வந்தது. அந்த கோஆப்டெக்ஸ் ஆடு கூப்பிட்டு
ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து விபரீதமாக பப்ளிசிட்டி பண்ணாங்க. பர்டிகுலர்லாம் நம்ம இந்த ஜெமினி சர்க்கிள் இப்போ மாறி போச்சுன்னு வச்சு சிவரு பூரா அதுதான். சிட்டியில் எங்கே பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு வீடு ஒரு உலகம் ப்ரொடியூசர் வந்தார். அருமை. அது கண்டுபிடிச்சி யார் என்னன்னு சொல்லி அவர் யார் என்ன என்விஆர் முத்து என்விஆர் சார்னு ஒரு ப்ரொடியூசர், அவருடைய மேனேஜராக படம் எடுக்கிறாரு. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பையன் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டிரைவின் உட்லேண்ட்ஸில் வந்து பிடிச்சாங்க. இவங்க எங்கள் ரூமுக்கு போயிருக்காங்க. இல்லை எங்கன்னா உட்லேண்ட்ஸில் இருப்பாங்கன்னு கூட்டி பேசினார். இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் நீங்கள் நடிக்கணும் சார், எனக்கு அவ்வளோ வராது தமிழ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர் வண்டி அம்பாசிடர் தானே அப்போது, அங்கேருந்து அப்படியே கூட்டி போட்டார். டைரக்டர் துரை இந்த வரை பார்த்தாரு. அவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தால் அவர் சொன்னார், தெலுங்குல மாట్లాடு பாபுன்னு. அவர் திருவள்ளூர் தானே சார். அப்போ அப்போ சொன்னார், நீ டைலாகு தெலுங்கில் பேசு, நான் பார்த்துக்கிறேன், நீ நடிச்சுட்டு போதும், நான் சொல்கிறேன். தட் இஸ் ஒரு வீடு ஒரு உலகம் சார். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கல நான் சார். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் 31 படம் நடிச்சிட்டேன் சார். எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடித்தது சார்? தெலுங்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னுடைய அனுபவம் சொல்லலாம் சார். அந்த கேமரா ஃபியர் இல்லை. காரணம், எங்களுக்கு அப்பப்போ ஏதோ எங்களை வச்சு நீங்களே ஒரு டியூட் சாங் பண்ணுங்க, இல்லைன்னா டைலாக் சொல்லுங்கள். ஸோ அந்த நமக்குள்ள இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஓரளவு போயிடுச்சு. ரெண்டாவது மேபி டைரக்டர் நம்மளை ஹவு டு ஹேண்டில் பண்ணணுங்கிறது. அதனால் எனக்கு தெலுங்குலும் பெருசாக படலை. தமிழில் சூப்பர் துரை சார் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைலாகு நானும் ஷோபா, எனக்கு ஷோபா நானும் 5 படம் நடித்தோம் சார். ஒரு பெரிய டைலாகு, நான் இத்தனை மாதமும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, இது என்னுடைய வாழ்க்கை பூரா சொல்லி ஒரு ஃப்ளவர் அங்கே நான் இதை வச்சுட்டேன், இது பிடிச்சா தள்ளல் வச்சுக்க, இல்லைன்னா இனிமேல் உன் கண்ணுக்கே நான் படமாட்டேன்னு சொல்லிட்டு போனோம். இவ்வளோ பெரிய டைலாகு. எனக்கு யார் தெரியுமா வாத்தியார்? டில்லி கணேஷ். நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல அந்த ஒரே ஷெட்யூல் எடுத்தாங்க. மேஜர் சார் எனக்கு ஃபாதரு, டில்லி கணேஷ் சோபா ஃபாதர். துரை சார் கொடுத்து பாபுக்கு சொல்லி கொடுங்கன்னாரு. டில்லி 2 பேக்கு அடித்து கொஞ்சம் நேரம் சொல்லி படத்துக்காக காலைல பார்த்துடலாம். அப்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள், என்னோட வயசில் பெரியவர். சரி, அடுத்த நாள் போனேன். என்ன சொன்னோம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒருவா காரக்குறையாக சொன்னேன். துரை சார் சொன்னார், ஒன்று செய், இதை அப்படியே தெலுங்கில் சொல்லுவியா? ஈஸியாக சொல்லிடுவேன் சார் அப்படின்ட்டு. நீ தெலுங்குலே சொல்லு, நீ எங்கேயும் நீ கேமரா பார்க்காத, எதுவும் பார்க்காத, நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு ரவுண்ட் ரேலி, அப்போ எதுவும் தெரியாது, ஒரு ரவுண்ட் ரேலி மாதிரி என்ன க்ளோஸில் போட்டார் சார். இப்படி இங்கே நிற்கும்னு இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டார். அழகாக தெலுங்கில் சொல்லிட்டேன் சார். அவர் டப் பண்ண விதம் பார்த்தா எனக்கு ஆச்சரியம். சூப்பர். அந்த கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கரெக்ட், அதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கு அதை கொடுக்கணும் சார். நான் எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லை. ஒரு இன்சிடெண்ட், மீனாட்சின்னு ஒரு படம், டைரக்டர் ராம்நாராயணன் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம். நானும் தீபா நடித்தோம். விகேஆர் சார் இருக்கார். விகேஆர் சார் எனக்கு சித்தப்பா. எனக்கு ஈவன் ஒரு வீடு உறவும் கூட மேஜர் சார் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். அப்படின்னு வருவார, என்னை நடிகர் சங்கத்தில் சேர்த்து விட்டதே அவர் தான். 300 ரூபாய் அப்போ. ஆமாம், அப்போ அவர் செக்ரட்டரி. எதுக்கு சேர்த்து விட்டாருன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. யாரோ என்னை அக்ரிமெண்ட் போட சொன்னாங்க, கான்ட்ராக்ட். ஒரு 3 இயர்ஸ் கான்ட்ராக்டோ என்னமோ போட்டு கையெழுத்து போட சொல்லி ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சாங்க. அதில் ஏதோ டீட்டெயில்ஸ் எழுதியிருந்தாங்க. நான் அது இப்படி பேசிட்டு இருக்கும்போது, என்ன அது பாபு அப்படின்னாரு. காமிச்சார், படித்தார். என்ன சார் அக்ரிமெண்ட் போட போறியா? நான் இல்லை சார், கேட்குறாங்க, எனக்கு இது விஷயமே தெரியல. கிழிச்சு போட்டார். பைத்துக்காரன், அதெல்லாம் பண்ணிடாத, எதுக்கு உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அது ஏதோ ரூல்ஸ் எல்லாம் சொன்னார் சார். அப்போ என்னை நீ மெம்பரா இல்லைன்னு மேனேஜர் கூப்பிட்டு ஒரு 300 ரூபாய் கூட பாபு கணக்கில் அப்ளிகேஷன் வர வச்சு என்னை மெம்பர் ஆக்கணும் மேஜர் சார். மேஜர் சார் எல்லாம் அற்புதம் சார். என்னை அப்படி பார்ப்பார் செட்டில். விகேஆர் சாரோட நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் விகேஆர் சார் ஒன்றா சிவாஜி சார் மாற்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பாபே அப்படின்னு அந்த வேஸ்ட்டு தொங்க விட்டுட்டு வருவார். உட்காந்து கொஞ்சம் ஏதோ டைலாகு கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேயோ ஃபங்கிரு. அவர் அப்சர்வ் பண்ணிட்டார். டே அப்படின்னாரு. அவன் சிகரெட் 555 சிகரெட் ஆக்சிடென்ட்டு, இந்தா ஒரு சிகரெட் குடிக்கன்னு கொடுத்தாரு. பழக்கம் அவ்வளோ இல்லை. ரெண்டாவது அவர் எதிரில் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி செய்ய முடியும்? நான் பெருசாக பழக்கம் இல்லை சார்.
அதெல்லாம் வேணும், நாளைக்கு சிகரெட் பிடிக்கிற சீன் வந்தால் நீ நடிக்கிறமில்ல கற்றுக்க. சரி இப்படி எடுத்து ஏதோ போட போகிற சார், பற்ற வைக்கிறார் சார். சார் அப்புறம் நீ இரு, சிகரெட் பிடிச்சதா ஷார்ட்டு. எதுக்குன்னா எனக்குள்ள பயம் போனோம். கரெக்ட். சின்ன விஷயங்கள். அப்போது நான் கேள்விப்பட்டேன், பாபி சினிமா எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேள்விப்படாது தானே, ரிஷி கபூரும் அண்ட் அதில் நடித்த ஹீரோயின் டிம்பிள் கபாடி. அவங்க வந்து தே வெண்ட் அவுட், ஏதோ ஒரு வாரம் எங்கோ இருந்துட்டு வந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி விகேஆர் சார் அதுலேருந்து நான் செட்டில் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது அவர் எதிரில் நம்ம பெரிய ஆளுங்க இருந்தால் பண்ண மாட்டோம், சைடில் போயிடுவோம். ரெண்டாவது எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இருந்தது. படித்து வந்த பசங்க தப்பு பண்ணால் அதுக்கு மேலே திட்டணும், இதுக்கு வேறு படிப்பு வேறு வாங்குற மாதிரி. ஸோ சேம் டைம் வந்து ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு சின்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போது தெலுங்கு பசங்கன்னா பாண்டி பஜார் ஆல்பம் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. தமிழில் இது என்னன்னா இந்த எல்எம்ஸ் ரோடுன்னு நினைக்கிறேன், அது கரெக்டானா? இந்த வேஷங்களுக்காக ட்ரை பண்ணுறவங்க எங்கள் சொல்லுவாங்க, எந்த காரணத்துக்கு நீங்கள் போய் ஆல்பம் வச்சு பாண்டி பஜாரில் சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எதுக்கு இவங்க சொல்கிறாங்கங்கிற விஷயம். கடவுள் புண்ணியத்தில் நான் எங்கே சுத்தாமலே எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பார்வையில் ஷோபா யார்? என்னுடைய ஃபேமிலி கேர்ளுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவன் என் ஒய்ஃபுக்கு கூட தெரியும் தோஸ் டேஸ். அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஷோபா தெரியும், ரமணா கூட சின்ன பையன். ஷோபா நாங்கள் ப்ரீவியஸ் ஷோஸ் பார்க்கும்போது ஷோபா எடுத்து உட்கார வச்சுக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக வேறு பண்ணிட்டோம். ஏஜ் வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஃபேட்டு தான் சார். ஷோபா மாதிரி ஒரு என் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு மிஸ் ஆகிருந்தால் எப்படி ஃபீல் பண்ணேனோ அன்றைக்கி நான் அப்படி ஃபீல் பண்ணேன். நடிகையாக சொல்லணுமன்னா அந்த ஃபேஸில் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் நடித்த ஹீரோயின்ஸ் நிறைய பேர், ராதிகா இவங்கெல்லாம் கூட நான் நடித்தவங்க தான். பட் அவங்க அந்த இதுலேயே நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்களே. அப்போயே அவார்டு வாங்கிட்டல சார், நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டாங்க அவங்க. அந்த மரணம் ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் தான். அசோக் நகரில் தான் அவங்க வீடு இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். பிரேமா அவங்க அம்மா. ஃபஸ்ட்டு நான் தான் அந்த டெத்து தெரியும். ஏன்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு படம் நடித்தோம். அப்போது பாலு மகேந்திர அவர்கள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி ஏதோ பெங்களூருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் பேலன்ஸ், நானும் ஷோபா நடிக்கணும், முடிஞ்சிடும். நான் கலக்கட்டாவில் இருந்தேன். ஸ்ரீதேவின்னு ஒரு படம், நானும் ராஜ்குமார் சரிதா. அந்த ஒரு நாளுக்காக நான் கலெக்டர்லேருந்து வந்தேன். வித் செக்யூரிட்டி விட ஏர்போர்ட்லேருந்து ஷோபாவை கூப்பிட்டு வர்றாங்க. முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு. ஸோ அந்த கண்டிஷனில் தான் நான் அனுப்புகிறேன்னு அப்போ பாலு சார் சொல்லியிருக்காரு. தட் இஸ் தட் பர்சனல். நம்ம வந்து யாரும் பாலு மகேந்திர சார் நான் வந்து ரீச் ஆகிட்டு வந்து ஸ்பாட்டில் இருக்க இந்த விஷயம் எல்லாம் இங்கே வந்தால் சொல்லிவிடுவாங்க இல்லையா செட்டில். ஷோபா நேரம் இறங்கி வந்துடுச்சு. ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. முன்னே இருந்தேன் நான் வந்து ஹாய் விஜய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. நான் கொஞ்சம் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணேன். கேஷுவலாக ஹவ் ஆர் யூன்னு சொல்கிறது ஹவ் ஆர் யூ அப்படி அழுதுச்சு. எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அழுது பிடிச்சி, நீ என்ன கிண்டல் பண்ணுறியா இப்போ கூட எனக்கு அவங்களுக்கு ஒரு கில்ட் இருந்திருக்கு. நான் உடனே என்ன வச்சுட்டு சொன்னேன், ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் இல்லை. ஏன்னா நிறைய ஒரு இன்டிமேசி இருந்த நாங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கும். நான் கேட்பேன், நீ நல்லா பண்ணுற, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. ஒரு படம் நான் ஊமையாக புரிடி சார், அந்த படம் நின்று போச்சு. அவருடைய லைஃப் ப்ராப்ளம் இல்லை, அது வந்திருந்தால் நான் என்றைக்கோ ஸ்டார். 20 நாள் ஷூட்டிங் நடந்து நின்று போச்சு சார். அந்திகாட்டு மணியன் ஒரு மலையாளத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் ப்ரொடியூசரு. இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணது காணாமல் போயிடுச்சு. ஸோ அது இப்போ சொல்லும் போது கூட எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அதுதான் லாஸ்ட் நான் பார்த்தது. அன்றைக்கி திருப்பி பெங்களூர் போயிட்டாங்க. ஃபேஸ் சரியில்லை, ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன்னா அது மறக்க வேண்டியது ஷார்ட்டில் எனக்கு அது ஞாபகம். நான் பார்த்து ஒரு மாதிரி பார்த்தா கூட என்ன இப்படி அடிக்கும் அந்த கயிறு தள்ளும் போது இல்லை. நான் சொல்லுவேன் கொஞ்சம் பாரு கயிறு தள்ளு. சரி, என்னையோ
டெத்துக்கு போனேன். அவங்க அம்மா காலில் விழுந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பொண்ணு உன்னை கட்டிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்குமே விஜய் பாபு, நீங்கள் நடிக்கும்போது இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு அமைய மாட்டானான்னு நான் நினைப்பேன். எனக்கு ஐயோ இப்போ சார் பெருமைக்காக சொல்லலை சார், அது அந்த தாய்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. ஓ என்ன நம்ம நடித்தாலும் நான் இப்போது நினச்சது ஒன்று உண்டு, அது கூட சொல்லிவிட்டேன். நான் எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லணும்னு நினைப்பேன். தெலுங்கில் ஒரு படம் நாக சைத்தன்யாவும் அந்த ஃபிஷர்மென்ஸ் படம் ஒன்று வந்தது சார், மிகப்பெரிய ஹிட்டு. அதில் வந்து ஹீரோயின் வந்து சாய் பல்லவி. அந்த படம் 10 வாட்டி பார்த்தேன், தியேட்டர்லேயே பார்த்தேன். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஹீரோயினும் அந்த ஹீரோ. நாக சைத்தன்யா 2வது மேரேஜ் ஏதோ பண்ணார். நான் நினச்சேன் இந்த பொண்ணு பண்ணியிருக்கலாமே, ஏன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு கரெக்ட். அதுக்கு தான் சொல்ல வர்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் பிரேமாக இருந்திருக்கு. எஸ், அதுக்கு தான் சொன்னேன். அப்படி அவங்க அம்மா அழும்போது அப்படி. அதுக்கப்புறம் நான் அதுக்கு அடுத்தது வந்தது பாரத்ராஜ் சார் வந்துட்டார், எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாம் தருணம் வந்துச்சு. தட் இஸ் சோபா அவனுடைய எண்டு. நீங்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பக்கம் சிரஞ்சீவி, ஒரு பக்கம் ரஜினிகாந்த்லாம் படித்தாங்க. இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அவங்கள நினைவு வச்சுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா? யாரோ ஒரு அசோசியேட் டைரக்டராக யாரோ தெரியாது, ஒரு மேனேஜரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. எங்கள் பிரின்ஸிபல் வந்து நின்னார். அந்த வந்த ஒருத்தர் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒரு 15 பேர் கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்டதில் ரஜினி இருக்கார். உள்ளே கால் வைக்கிறாங்க, நீங்கள் தான் டைரக்டரு. நான் சினிமாவுக்கு வந்து ரஜினிக்கு முன்னாடியே வந்தவனா சொல்லலாம். நான் இந்த ராஜபாபு சினிமா இதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ரஜினி தமிழில் பாலச்சந்தர் சார் படங்களில் வந்துட்டார். நான் ஒரு வீடியோவில் வந்தேன். 7 இயர்ஸ் ரஜினி பார்க்கல. ஒரே ஸ்டூடியோவில் இருப்போம், ரஜினி அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சும் நான் போக மாட்டேன். படுக்காதவன் படம் வந்து என் கேரக்டர் வந்து வேறு ஹீரோ பண்ண வேண்டியது. ராஜசேகர் எனக்கு க்ளோஸ். ஒரு கேசட் போட்டார், ஹிந்தி ரீமேக் தான், இதான் அடுத்தது. நீ அந்த தம்பி கேரக்டர் நீ பண்ண போகிறேன்னாரு. நீ ஒரு வாட்டி ரஜினி போய் பார்த்துட்டு வரியா? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.